ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. தலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் முடி கொட்டி போயிடுறது, இதே போல் தாடி பகுதியிலையோ மீசை பகுதிகள்லையோ புருவங்கள்லையோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வட்டமாக முடி கொட்டி போயிடுறது, இதை நம்ம புழுவெட்டுன்னு சொல்லுவோம். அலோபேசியாங்கிற பேர்லேயும் சொல்கிறது உண்டு. இந்த அலோபேசியா அப்படிங்கிறது எதனால் உருவாகுது, இதற்கான சிகிச்சை முறைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்மளோட முடியில் ஸ்கேல்பில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் கத்திரிக்கோல் வச்சு வெட்டின மாதிரி உங்களுக்கு முடி குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது, யாராவது பார்த்து சொன்னால் தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் முடியோட அந்த வேர் வரைக்கும் இல்லாமல் போயிடும். இது ஒரு இடத்துல ஆரம்பித்து தலை முழுவதுமாகவே பரவலாம். சில பேருக்கு ஒரு இடத்துல ஆரம்பித்து அங்கேயே கூட இருக்கும். சில பேருக்கு புருவங்களில் வரலாம், தாடி பகுதியில், மீசை பகுதிகளெல்லாம் வரலாம். ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்னா அதை நம்ம அலோபேசியான்னு சொல்லுவோம். இது எதனால் வருது? டிஹெச்டி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நமக்கு அதிகமாகுது அப்படின்னா டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான்னு சொல்லுவோம். ஸோ ஆண்களுக்கு இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அதிகமான அளவுக்கு சர்க்கரையோ இல்லை கொழுப்பு செல்களோ இருக்குது அப்படின்னா அதுலேருந்து சுரக்கக்கூடிய அரோமெட்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இந்த அதிகப்படியான டெஸ்டோஸ்டிரான டிஹெச்டிங்கிற டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரானை மாற்றிடும். இதனால் நம்ம முடியோட வேர்க்கால்கள் பாதிக்கப்படும். ஸோ இது இந்த புழுவெட்டு மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். ரொம்ப காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்களே நம்மளுடைய முடியோட வேர்க்கால்களுக்கு எதிராக சில ஆன்டிபாடிஸை உருவாக்கி அதை தாக்கி அழிச்சிடும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு இந்த அலோபேசியா வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ இம்யூனிட்டினால் வரக்கூடிய அலோபேசியா கொஞ்சம் சிவியராகவே இருக்கும். ஒரு இடத்துல உருவாகும், மலமலன்னு அவங்க தலை ஃபுல்லாகவே பரவிடும். சில பேருக்கு அலோபேசியா டோட்டாலிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களோட புருவ முடி, தாடி பகுதி, மீசை பகுதி எல்லா பகுதியிலுமே இருக்கக்கூடிய முடி முழுவதுமாகவே குறைஞ்சு போயிடும். ஸோ இது ஆட்டோ இம்யூனிட்டி தான் இந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவான ஒரு பாதிப்பை உருவாக்கும். ஒரு சிலருக்கு அதிகப்படியாக மன அழுத்தம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அட்ரினல் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் சரியான இரவு தூக்கம் இல்லை, ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா இந்த அலோபேசியா அப்பப்போ எட்டி பார்க்கும். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் அவங்களுக்கு பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் இந்த அலோபேசியா வரலாம். ஒரு சிலர் ஸ்டீராய்டு வகையான மருந்துகள் எடுத்துகிட்ருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலருக்கு பரம்பரையாக வரலாம். சில குழந்தைங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அவங்க பரம்பரையில் யாருக்காவது இருந்தது அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கே இந்த பாதிப்புகள் வரலாம். அதே போல் கல்லீரல் சம்பந்தமான பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த அலோபேசியா பிரச்சனை வரலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக இதில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த வேர்க்கால்கள் பாதிக்கப்படுது. அந்த வேர்க்கால்கள் பாதிக்கப்பட்டு அது முழுசும் அழிஞ்சு போய்டுறதில்ல, அது ஒரு ரெஸ்டிங் பொசிஷனுக்கு போயிடும். ஸோ ஏதோ ஒரு இரிட்டேஷன் அங்கே இருக்குது. இதர் உங்கள் இன்டர்னலாக உங்கள் பாடிக்குள்ளே ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்லை ஆட்டோ இம்யூனிட்டினால உங்களுக்கு உங்கள் இன்டர்னல் பாடியோட ரித்தம் பாதிக்கப்படுது. இல்லை நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஏதாவது எக்ஸ்டர்னலாக நம்ம சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறது, அதனால் வரக்கூடியது. இப்போ ரீசெண்டாக நிறைய ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கேல்ப் பார்த்தீங்கன்னா உங்களால் மூவ் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் தலையை அசைச்சு பார்த்தீங்க, தலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்ப்பை கொஞ்சம் அசைச்சு பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகணும். நம்ம மண்டை ஓட்டுக்கும் அந்த முடிக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஸ்கேல்ப் மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆகலை அப்படின்னா அங்கே கால்சிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கால்சிஃபிகேஷன் அதிகமாக சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டு நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்ச உணவுகள்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த கால்சிஃபிகேஷன் ஈஸியாக வருது. இதனால் அந்த முடியோட வேர்க்கால்களுக்கான ரத்த ஓட்டம் குறைஞ்சு போயிடுது. இதுவும் கூட இந்த அலோபேசியா மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அதற்கு காரணம் அதிகமாக சுகர் ஃபுட் எடுத்துக்கிறது, நிறைய ஷாம்பூஸ் கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறது தான் காரணம். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? அலோபேசியா வந்திருக்கு அப்படின்னா முதல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு பாருங்கள். நிறைய பேருக்கு ரீசன்ட் டேஸில் இப்போ ஐடி செக்டர்லலாம் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய வேலை போகுது, இல்லை 12 hours வரைக்கும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, தூக்கமே இல்லை. ஸோ எராட்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க, சரியாக சாப்பிட்றதில்ல, நிறைய டீ காஃபி குடிக்கிறது, இந்த ஒரு நிலைகளில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த அலோபேசியா வருதுன்னா முதல்ல அவங்க லைஃப் ஸ்டைலை சரி பண்ணாலே அது சரியாயிடும். எக்ஸ்டர்னலாக என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்? வெங்காயம், சின்ன வெங்காயம், அது கூட மிளகு, கல்லுப்பு இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய
சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ் வந்து வேர்க்கால்களை தூண்டி, அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷனுக்கு போயிடும் நம்மளுடைய வேர்க்கால்கள் எல்லாமே. அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி திருப்பி நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்து கொண்டு வரும். அதே போல் நல்லெண்ணெயில் ஒரு மிளகு சேர்த்து காய்ச்சி, ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெயில் ஒரு 50 மிளகு சேர்த்து, அந்த மிளகு நல்லா வெடிக்கிற மாதிரி வந்து அதை காய்ச்சி, அந்த எண்ணெயை நீங்கள் எக்ஸ்ட்ரலாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அலோபேஷியா, அதாவது புழுவெட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் மஞ்சளும் கடுக்காயும் சேர்த்து அரைச்சு பற்று மாதிரி வந்து போடலாம். ஸோ அப்படியும் வந்து நமக்கு இந்த அலோபேஷியா வந்து நல்லா பெட்டராக இருக்கும். இதற்கு நம்ம இன்னும் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்குது, நிறைய இருக்குது டாக்டர், கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி அதில் சில செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸும் வரலாம், டீனியா இன்ஃபெக்ஷனும் சேர்ந்து வந்து வரும். அப்படிப்பட்ட நிலைகளில் கலிங்காதி தைலம் இல்லை வந்து மலைவேம்பாதி தைலம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இல்லை வீட்டிலேயே வந்து அதை நம்ம வந்து தயாரிக்கலாம். வரி கும்மட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஆற்று தும்மட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நிறையா ஆற்றோரங்களில் வந்து கிடைக்கும். நல்லா கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு காய். இந்த காய் வந்து 4 எடுத்துக்கோங்க, அதை நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அது கூட வேப்பெண்ணெய் ஒரு 50 ml, நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 ml வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 25 ml. ஸோ இந்த வரி கும்மட்டிக்காயை அரைச்ச அந்த விழுதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த கடுகு திரளக்கூடிய ஒரு பக்குவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாறு வற்றி அந்த கல்கம் வந்து நல்லா வந்து திரண்டு வரும். ஸோ அந்த கண்டிஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை நீங்கள் எக்ஸ்ட்ரலாக போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே முடி வளர்ச்சியை நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த புழுவெட்டு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ இதற்கு இந்திரலுப்த பஸ்மா அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மோரில் கலந்து எக்ஸ்ட்ரலாக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு புழுவெட்டு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அவங்களுடைய தோற்றத்தையே வந்து மாற்றக்கூடிய விஷயமா இருக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த தாடி பகுதியில், மீசை பகுதியிலலாம் வந்துச்சு அப்படின்னா அவங்களால அதை அவாய்டே பண்ண முடியாது. ஏன்னா அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரலாக நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு நார்மலான ஒரு ஃபேஸே வந்து தெரியும். தலையில் இருந்தால் கூட பெருசாக தெரியாது, பின்பகுதியில் இருக்குது இல்லை சைடில் இருக்குன்னா பெருசாக வந்து தெரியாது. ஆனால் ஃபேஸில் வருது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு உருவாக்கும். ஸோ அந்த நிலைகளில் முதல்ல உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட நான் சொன்ன இந்த சின்ன சின்ன மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக பரவுது அப்படின்னா நீங்கள் ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணாதீங்க, டாக்டரை இமீடியட்டாக வந்து மீட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து முடி எல்லாமே கொட்டி போயிடுச்சுன்னா மீண்டும் நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வரதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா இமீடியட்டாக டாக்டரை பாருங்கள். ஸோ இன்றைக்கி புழுவெட்டு அப்படிங்கிறது எதனால் உருவாகுது, இதற்கான ஹோம் ரெமடிஸ்லாம் வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து அனுப்புங்க. இந்த புழுவெட்டு சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.